உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ். தொடர்புகளுக்கு 0758457693 மற்றும் 0762376881. முதலில் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமாருக்கு சாணக்கியன் பதிலடி. மீண்டும் குழப்பத்தில் ஒன்றிணைவு முயற்சி. கழிவு குளத்தில் கழுவி விற்கப்படும் மரக்கறிஞர். தமிழர் பகுதியில் இவ்வாறு அரங்கேறும் சம்பவம். கரிபடிசில் லைட்டரின் உலோக பாகங்கள். பெரும் மோசடிகள் மறைக்கப்படுகிறது. சபையில் எம்பி பகிரங்கம். வெளிநாட்டில் சகோதரி தம்பி செய்த திருவிளையாடல் சுற்றி வளைத்த போலீசார். கனடாவின் அடுத்த பிரதமராக பதவியேற்கப் போகும் தமிழ் பெண் வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கஜேந்திரகுமார், ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக செய்திகளில் நானும் பார்த்தேன். இது அவர்கள் மூவரும் தனிப்பட்ட ரீதியில் நடத்திய பேச்சாக இருக்கலாம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அனுர அரசு கொண்டுவரவுள்ள புதிய அரசமைப்பில் தமிழர்களுக்கான தேர்வு முயற்சிகள் தொடர்பில் தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் கஜேந்திரகுமார் முன்னெடுக்கும் நகர்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட அனுமதி வழங்கப்படவில்லை. கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இருந்தால் கட்சியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். எனவே இது ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா இலுப்பையடி பகுதியில் உள்ள மொத்த மரக்கறி விற்பனை நிலையங்களுக்கு வரும் சில மரக்கறிகள் கழிவு நிறைந்த வவுனியா குளத்தில் கழுவிய பின் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கேரட் போன்ற மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் மொத்த வியாபாரிகள் அதனை தமது கடைகளின் பின்னுள்ள கழிவுகள் வீசப்படும் வவுனியா குளத்தில் கழுவிய பின் விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன் சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த போதும் தற்போதும் சில வியாபாரிகள் வவுனியா குளத்தில் கழுவிய பின் விற்பனை செய்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வவுனியா குளமானது நகரில் அமைந்துள்ளதால் பல வர்த்தக நிலையங்களின் கழிவுகள் மற்றும் குப்பை கூலங்கள் என்பன அதில் வீசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறித்த நீரில் மரக்கறிகளை கழுவி விற்பனை செய்வது தொடர்பில் நகரசபை கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் அவர்களது வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மரக்கறி கொள்வனவு செய்யும் நுகர்வோர் கோரியுள்ளனர். பாணந்துறையில் ஹோட்டல் ஒன்றிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மீன் பனிஸ் ஒன்றில் லைட்டரின் பாகங்கள் இருந்தது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாணந்துறை அருக்கொட பிரதேசத்தை சேர்ந்து மஞ்சுளா பெரேரா என்பவர் நேற்று தனது 2 மகன்களுக்கும் கொடுப்பதற்காக 2 மீன் பனிஸ்களை கொள்வனவு செய்துள்ளார். இதன்போது அவரது இளைய மகன் சாப்பிட்ட மீன் பனிஸில் லைட்டர் ஒன்றின் உலோக பகுதி இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் மஞ்சுளா பெரேரா பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்த போதும் இன்று விடுமுறையில் இருப்பதாகவும் பாணந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்கு தனது பிரச்சினையை தெரிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாணந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்கு சென்று அவர் இதனை கூறிய போதும் தனது முறைப்பாட்டை ஏற்காமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த ஹோட்டல் பாணந்துறை மாநகர சபைக்குட்பட்ட ஹோட்டல் என்றும் இது தொடர்பில் மாநகர சபையுடன் இணைக்கப்பட்டுள்ள பொது சுகாதார பரிசோதகரிடம் தெரிவிக்குமாறும் அங்குள்ள அதிகாரிகள் அவரிடம் கூறியுள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகிறது என்றும் முறைமை மாற்றத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதம் தொடர்பில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் முறைமை மாற்றம் பிரதான பேசு பொருளாக காணப்பட்டது. அனைத்து அரசியல் கட்சிகளும் முறைமை மாற்றம் பற்றி பேசின. சிறந்த மாற்றத்தை தேசிய மக்கள் சக்திகளால் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தனர். வாழ்க்கை செலவு குறைப்பு, நாணய நிதியத்துடனான சீர்திட்ட மறுசீரமைப்பு, ஊழல் மோசடி, சிறந்த அரச நிர்வாகம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள்.
அனுருகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த 100 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறியுள்ளதா என்பதை ஆராய வேண்டும். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்னெடுத்தது. எரிபொருள், பருப்பு, அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பகுதியளவில் குறைக்கப்பட்டது. மேலும் மக்களின் வாழ்க்கை செலவுகளும் குறைக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். அனுருகுமாரவின் 100 நாள் நிர்வாகத்தில் அரிசி, தேங்காய் ஆகிய உணவுப் பொருட்களின் விலைகள் அமெரிக்க டாலருக்கு நிகரானதாக காணப்படுகிறது. எதிர்க்கட்சி பதவிக்கான பொறுப்பை நாங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றியுள்ளோம். கோட்டாபய அரசாங்கத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக செயற்படும் போது நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து பலமுறை எடுத்துரைத்தோம் என்றும் அவர் கூறினார். இத்தாலியில் வசிக்கும் பெண்ணொருவரின் சிலாபத்தில் உள்ள வீடொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டு பொதி செய்து விற்பனை செய்யப்பட்ட பெருந்தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. சிலாபம் பகுதியில் உள்ள கொஸ்பத்தி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செரப்புவத்தி பிரதேசத்தில் இந்த வீடு அமைந்துள்ளது. இதன்போது 3 கோடி ரூபாய் பெறுமதியான 23 கிலோகிராம் கஞ்சாவுடன் 6 சந்தக நபர்களையும் போலீசார் கைது செய்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த 6ஆம் தேதி மாலை இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது கஞ்சா பொதி செய்யப்பட்ட ஒரு வேன் ஒன்றும் தயாராக இருந்தது. அந்த வேனும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்தாலியில் வசிக்கும் உரிமையாளரான பெண் தனது வீட்டை பராமரிப்பதற்காக தனது சகோதரருக்கு வழங்கியுள்ளார். வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு மாதமும் தனது சகோதரனுக்கு பணம் அனுப்புவதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவரின் சகோதரர் ஏனையவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் விற்பனைக்காக அந்த வீட்டினை பயன்படுத்தியுள்ளார். இந்த வர்த்தக நடவடிக்கை குறித்து இத்தாலியில் உள்ள வீட்டின் உரிமையாளரான பெண்ணுக்கு தெரியாது என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் கொண்டுவரப்பட்ட கஞ்சா கையிருப்பை இவர்களுக்கு வழங்க பன்னல பிரதேசத்தில் கடத்தற்காரர் ஒருவர் செயற்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. வெண்ணப்புவ, சித்தாந்திரிய, வாய்க்காலை, நீர்கொழும்பு, பெரியதுகல மற்றும் கட்டுவா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் 23 முதல் 36 வயதிற்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அந்நாட்டின் அடுத்த பிரதமராக தமிழக வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் தெரிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. தற்போது கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்தின் தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர், தாய் பஞ்சாபை சேர்ந்தவர். லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் கனடா நாட்டின் புதிய பிரதமரும் மார்ச் 24ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ரூட்டோ அறிவித்திருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர் SV ஆனந்த் மற்றும் பஞ்சாபை சேர்ந்த மருத்துவர் சரோஜ் டி ராம் தம்பதிக்கு பிறந்தவர் அனிதா ஆனந்த். இவரது பெற்றோர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் 1967ஆம் ஆண்டு கனடாவின் நோவா ஸ்கோடியா மாகாணத்தில் அனிதா ஆனந்த் பிறந்திருக்கிறார். கனடாவின் அரசியல் பட்டப்படிப்பும் பிரிட்டனில் சட்டமும் பயின்ற அனிதா ஆனந்த் 1995ஆம் ஆண்டு ஜோன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகளும் உள்ளனர். அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக கனடாவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறை பேராசிரியராக சுமார் 25 ஆண்டுகள் அனிதா ஆனந்த் பணியாற்றியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைவராகவும் கனடாவின் புதிய பிரதமராகவும் அனிதா ஆனந்த் தெரிவு செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அந்த நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமாருக்கு சாணக்கியன் பதிலடி. மீண்டும் குழப்பத்தில் ஒன்றிணைவு முயற்சி. கழிவு குளத்தில் கழுவி விற்கப்படும் மரக்கறிஞர். தமிழர் பகுதியில் இவ்வாறு அரங்கேறும் சம்பவம். கரிபடிசில் லைட்டரின் உலோக பாகங்கள். பெரும் மோசடிகள் மறைக்கப்படுகிறது. சபையில் MP பகிரங்கம். வெளிநாட்டில் சகோதரி தம்பி செய்த திருவிளையாடல். சுற்றி வளைத்த போலீசார். கனடாவின் அடுத்த பிரதமராக பதவியேற்க போகும் தமிழ் பெண். வெளியான தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.